கோவை அருகே தவறி விழுந்து ஒருவர் பலியான சம்பவம். ரோட்டின் நடுவே இருக்கும் பள்ளத்தை சுற்றி தடுப்பு கம்பிகள். நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை. கோவை அடுத்த பேரூர் சிறுவாணி சாலையில் மேற்கு புறவழி சாலைக்காக பாலம் கட்டப்பட்டு வருகின்றது. இதற்காக சாலையின் நடுவே 16 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. ஆனால் அந்த இடத்தில் தடுப்பு மற்றும் எச்சரிக்கை அறிவிப்பு பலகை எதுவும் வைக்காமல் இருந்துள்ளது. ஆனாலும் அந்த வழியாக வாகனங்கள் மெதுவாக சென்று வருகின்றன. மேலும் அந்த பகுதியில் இரவு நேரத்தில் இருள் சூழ்ந்து காணப்படும். இதன் காரணமாக சாலை பள்ளம் இருப்பதை அறியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற பேரூர் தேவராயபுரத்தை சேர்ந்த தனியார் நிறுவன அதிகாரி கார்த்திக் மோட்டார் சைக்கிளுடன் 16 அடி பள்ளத்தில் தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சாலையில் பள்ளத்தின் அருகே எச்சரிக்கை அறிவிப்பு, தடுப்பு போன்றவை வைக்காததே விபத்துக்கு காரணம் என்று வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து பள்ளம் தோண்டப்பட்டுள்ள இடத்தில் சுற்றிலும் தடுப்பு பலகைகள் வைத்து வாகன ஓட்டிகளுக்கு தெரியும் வகையில் அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பேரூர் சிறுவாணி சாலையின் நடுவே தோண்டப்பட்ட பள்ளத்தை சுற்றிலும் தடுப்பு கம்பிகள் வைத்து திரைச்சீலைகளை கட்டியுள்ளனர். மேலும் அங்கு எச்சரிக்கை அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. அதோடு அங்கு சூரியன் மின் சக்தியுடன் ஒளிரும் சிகப்பு விளக்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள மண் சாலையை தரமாக அமைத்து தர வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.